மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் தேடி தேடி ஓடினார்கள். எதற்காக என்றால் இயேசுவின் வார்த்தையை கேட்பதற்கும் ஜனங்களுக்கு இயேசு செய்த அற்புதத்தை கண்ணார கண்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தான். இயேசு வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கால்நடையாய் ஓடி அவரிடத்தில் 3 நாட்கள் போதகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இயேசு ஜனங்களுக்காக பரிதபித்து, இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே, இவர்கள் பட்டினியாய் விட மனதில்லை என்று அறிந்துதான் அந்த சிறுவனிடம் இருந்த 5 அப்பத்தை 2 மீனையும் வாங்கி ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களை 50 பேராக பந்தி அமர்த்தி எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுத்து மீதத்தை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அதில் சாப்பிட்ட புருஷர்கள் மட்டுமே 5000 பேர். இன்னும் குழந்தைகள் பெண்கள் உட்பட எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள். எவ்வளவு பெரிய அதிசயம்! பிரியமானவர்களே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே நாமும் நமக்கு தன்னால் என்ற உதவியை மற்றவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நாம் கொடுக்கும் போதுதான் நமக்கு அப்பத்தின் தண்ணீரை நிறைவாய் தந்து ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாம் சந்தித்து இந்த வீணான செலவுக்கு விரயமாகாதபடி நமக்கும் மீதம் எடுக்க கிருபை செய்வார்.